கர்த்தர் இயேசு உங்களை கைவிட மாட்டார். இயேசுவின் சீஷர்கள் படகில் ஏறி அக்கரைக்கு போகும்படி சென்றார்கள். அந்த படகில் இயேசு செல்லவில்லை. சீஷர்கள் சென்ற படகு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாயிருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. சீஷர்கள் சென்ற படகு இரவில் நடுக்கடலில் பலத்த காற்றினால் அலைவுபடுவதை இயேசு கண்டு அவர்களுக்கு உதவுவதற்காக 4ஆம் ஜாமத்திலே கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். இயேசு கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோடே பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வரக்கட்டளையிடும் என்றான். அதற்கு இயேசு, வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவினிடத்தில் போக கடலின் மேல் நடந்தான். பின்பு காற்று பலமாயிருக்கிறதைப் பேதுரு கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை இரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனைப் பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படவில் ஏறினவுடனே காற்று அமர்ந்தது. அப்பொழுது படகில் இருந்தவர்கள், மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி இயேசுவை பணிந்து கொண்டார்கள். இங்கு பேதுரு ஆண்டவர் இயேசுவை நோக்கி பார்த்து கடலின் மேல் நடந்தான். அதுவரைக்கும் அவன் அமிழ்ந்து போகவில்லை. பேதுரு அவனுடைய விசுவாச குறைவினால் காற்றை பார்த்து பயந்ததினாலேயே அமிழ்ந்தான். ஆனாலும் இயேசு பேதுருவை கைவிடவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களில் நம்முடைய விசுவாச குறைவினால் கர்த்தர் நம்மை மறந்துவிட்டார் என்று நினைக்கிறோம். அப்படியல்ல. நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, கைவிடுவதுமில்லை என்று வாக்களித்த தேவன் உங்களை கைவிட மாட்டார். கர்த்தர் இயேசு நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார்.